அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மீன லக்னம் மீன ராசிக்காரங்க இந்த தப்பை மட்டும் செஞ்சிடவே கூடாது அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் பார்க்க போறோம். அது என்ன தப்பு சார் அப்படின்னா, இப்போ மீன லக்னக்காரங்க அல்லது மீன ராசிக்காரங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்புறம் 11ஆம் அதிபதி இந்த ரெண்டுமே செவ்வாய் மற்றும் சனியா வராரு. இந்த 2 மற்றும் 11ஆம் இடம் தான் பணம் குடும்பத்துக்கு கொண்டு வர்றது, தனமா மாறுறது, குடும்ப செலவுக்கு தேவையான பணம் வர்றது, லாபம் கிடைக்கிறது, அதிக பணம் கிடைக்கிறது, இது எல்லாத்தையும் குறிக்கிற பாவங்கள் தான் இந்த 2-11. இப்போ இதோட மரியாதை, கௌரவம், அடுத்த கட்ட வளர்ச்சி, அதிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் உரித்தான பாவம் தான் 9ஆம் பாவம். அப்போ 9, 2, 11 இந்த 3 பாவங்களுக்கும் அதிபதியா வர்றவங்க செவ்வாய் மற்றும் சனி. பொதுவா செவ்வாய் மற்றும் சனி அப்படிங்கறது எதிர்கிரகங்கள், எதிரி கிரகங்கள், ஒண்ணுக்கு ஒன்னும் ஆகாது. அப்போ மீன லக்னம் மீன ராசிக்காரங்க செவ்வாய் சனி சேர்க்க பார்வை உங்க ஜாதத்துல இருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்களை எப்பவுமே செக் பண்ணிக்கணும், செய்யக்கூடாது. இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்ததுன்னா அவங்களுக்கு இயல்பாவே வரும், இயல்பாவே வெளிப்படுத்துவாங்க. அப்படி வெளிப்படுத்தக்கூடாது, அதனால பல தவறுகள் நடந்து அவங்களுக்கான லாபமோ அவங்களுக்கான ப்ராஃபிட்டோ அவங்களுக்கான நல்லதோ கிடைக்காம தாமதமாக வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனாலதான் மென்ஷன் பண்ணி சொல்றோம். அந்த வகையில அதிகாரத்தை விரும்புறது, தனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறது, அது ஃபேமிலியா இருக்கலாம், கம்பெனிலயா இருக்கலாம், உங்க என்வரான்மெண்ட்லயா இருக்கலாம், எல்லாத்துலயுமே தன்னோட அதிகாரம் அதிகமா வெளிப்பட நினைக்கிற விஷயத்த செய்யக்கூடாது. அப்புறம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க இந்த ரகடா பேசுறது, பல்ல கடிச்சு பேசுறது, ஆத்திரத்துல பேசுறது, கோபத்துல பேசுறது, இந்த மாதிரி வார்த்தைகள்ல எப்பவுமே கவனமா இருக்கணும். கனிவா, இலகுவா, நார்மலா தான் எப்பவுமே இருக்கணும். ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்தா கூட அதுல ஓவர் எமோஷனோ ஓவர் கோபத்தையோ அங்க காட்டக்கூடாது. அப்புறம் நம்ம கொஞ்சம் மத்தவங்களுக்கு கூட இறங்கி மிங்கிள் ஆகணும், மத்தவங்க கூட ஐடியா கேட்கணும், மத்தவங்க கூட பேசணும், ஷேர் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும் இல்ல, இலகுவா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரு கூடயுமே, அவங்க உங்களுக்கு கன்வின்சிங்கான நபரா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட நபரா கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்க கூட ஓரளவு ஒரு ஜென்டிலான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். கெத்து, கௌரவம், மரியாதைன்னு சொல்லி தனியா நிக்க கூடாது. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை மட்டும் உருவாக்கிக்கிட்டு அங்க மட்டும் இருக்கக்கூடாது. உங்க சூழல்ல இருக்கிற எல்லாரோடையும் கலந்து மிங்கிளா இருக்கணும். அடுத்து ஈகோவை அதிகமா வெளிப்படுத்த கூடாது. அது பேச்சிலையோ செயல்லையோ எண்ணங்கள்லயோ குடும்பத்திலயோ கம்பெனிலயோ எந்த இடத்துலயும் ஈகோ வெளிப்படுற மாதிரி இருக்கா அப்படிங்கறத பாத்துக்குங்க. அது எந்த செயலா வேணா இருக்கலாம், எந்த முயற்சியா வேணாலும் இருக்கலாம். நம்மளோட ஈகோ எங்கேயாவது அதீதமா வெளிப்படுதா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்குங்க. நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு ரூல் என்னன்னா, செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து குணத்தை சரியா வைக்காம, கேரக்டரை, சிந்தனைகளை, எண்ணங்களை சரியா வைக்காம அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை இழந்தவங்க பல பேர். நான் இந்த இடத்துல இந்த மாதிரி செயல்படாம இருந்திருக்கலாம், இந்நேரம் நல்லா இருந்திருப்பேன், இந்த இடத்துல இவ்வளவு கோவப்பட்டிருக்க தேவையில்ல, இந்த இடத்துல ஒரு ஈகோவா இருந்திருக்க தேவையில்ல, இந்த இடத்துல அடக்குமுறை பண்ணிருக்க தேவையில்ல அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அது மூலமா நிறைய வாய்ப்பை இழந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் எடுத்து பார்த்தா செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருக்கு. ஸோ செவ்வாயோ சனியோ நல்ல பாவகத்துக்கு அதிபதியா வந்து அதோட பெனிஃபிட் நமக்கு வரணும் அப்படின்னா எண்ணங்கள்ல, குணத்துல, சிந்தனையில ஒரு பக்குவம், அன்பு, எல்லாரோடையும் அரவணைச்சு போற தன்மை, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்குள்ள வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா சுற்றத்தாரோடைய நட்பு, அது தொழில் நட்பு, வியாபார நட்பு அல்லது குடும்ப நட்பா இருந்து உங்களுக்கான பெனிஃபிட்ஸை, ப்ராஃபிட்ஸை, லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கா? எல்லாருக்கிட்டையும் இறங்கி விட்டு கொடுத்து போறீங்களா? அரவணைச்சு போறீங்களா? மற்றவங்களோட சுதந்திரத்தை மதிக்கிறீங்களா? மற்றவங்களோட பேச்சுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தர்றீங்களா? ஏதாவது தப்பா நடந்தப்ப கூட மன்னிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படுறீங்களா? அப்படிங்கறதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க இதெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் மாத்திக்கங்க. நீங்க ரொம்ப முட்டாளா இருக்க தேவையில்ல, ஏமாளியா இருக்க தேவையில்ல. அதே சமயம் பொறுப்பாகவும் இணக்கமாகவும் போறதுக்கு எதை பண்ணணுமோ அதை பண்ணணும். செவ்வாய் சனி இறக்கமா போகாம தனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸை கொடுக்க வச்சு நிறைய பேரை அவாய்ட் பண்ண வச்சிரும், எதிரியாக்கி விட்டுரும். அந்த என்வரான்மெண்ட்டையே ஒரு பகையோடையே நகர்த்த பார்க்கும். ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் கிடைக்காமையும் தள்ளி போகவும் அல்லது தடையாகவும் வாய்ப்புண்டு. ஸோ அதனாலதான் மீன லக்னம் மீன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கனிவான இணக்கமான சூழலை உங்களுக்குள்ள உருவாக்க வேண்டியது கட்டாயம். அப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் தசையோ அல்லது சனி தசையோ ஏதோ ஒன்று வரும்போது நிச்சயமா உங்களுக்கான லாபம், அந்த லாபத்து மூலயமா ஒரு நல்ல உயர்ந்த வாழ்க்கை, அது மூலயமா ஒரு உயர்ந்த அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதை மீன லக்னம் மீன ராசிக்காரங்க கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.
நம்ம சேனலை தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசி லக்னக்காரங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தின முழு டீடைல்டு அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது ஜெனரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.